வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால், அப்ளை, பைண்ட் இதுனா என்ன அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட டிஃபரன்ஸ் என்ன? ஸோ அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு இதா வந்து நம்ம கால்னா என்ன? அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு, அப்ளைனா என்ன? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு, பைண்ட்னா என்ன? அதுக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாக் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நான் என்னோட டெக்ஸ்ட்ட வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு கால், அப்ளை, பைண்ட் இப்படின்னா என்ன அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இது 3மே வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திஸ்ன்றது இருக்குல்ல. ஸோ நம்ம வேற ஒரு இடத்துல அதாவது வந்து இந்த ஃபங்ஷன்ஸ்லாம் வந்து கால் பண்றதுக்காகவும், ஒரு என்ன இடத்துல இத வந்து யூஸ் பண்றோம்ன்றதுல தான் வந்து இருக்கு. ஸோ வேற ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம வந்து வேற ஒரு ஆப்ஜெக்ட்னு கிடையாது. வேற ஒரு இதுலேருந்து மெத்தட்லேருந்து நம்ம வந்து கடன் வாங்குறோம், பாரோ பண்றோம் அப்படின்னா, இல்ல அதோட விஷயத்த வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த மாரி இடத்துல வந்து நான் வந்து இந்த கால், அப்ளை, பைண்ட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் வந்து இத எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கால்னா என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ கால்னா என்ன அப்படின்றது வந்து நெறைய பேருக்கு வந்து டவுட் வரலாம். ஸோ என்ன அப்படின்னா கால்னா என்ன அப்படின்றத பத்தி தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த கால் மெத்தட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஃபங்ஷன வந்து நான் வந்து ஒரு இந்த வேல்யூ வச்சு நான் வந்து ஆர்குமெண்டா வந்து ப்ரொவைட் பண்ணி அதை நான் வந்து சேஞ்ச் பண்ணலாம். கண்டிப்பா டவுட் வரும். இப்போ நான் சொன்ன விஷயத்த வந்து யாரா இருந்தாலுமே அது வந்து கண்டிப்பா டவுட் வரும். இதோட சின்டாக்ஸ் எப்படி அப்படின்றத பார்த்துட்டு நான் எக்ஸாம்பிள்ல சொல்றப்ப கண்டிப்பா வந்து உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ முடியும் போது கால், அப்ளை, பைண்ட்னா என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சுட்டு தான் வந்து போவீங்க. ஸோ நான் வந்து இதோட சின்டாக்ஸ் வந்து எழுதுறேன் நான் இந்த இடத்துல. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் என்னோட விஎஸ் கோட வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ விஎஸ் கோட ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் வந்து இது என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஒரு ஃபங்ஷன் நேம் இருக்கும். அப்புறம் டாட் என்னோட கால் மெத்தட் வந்து நான் கால் பண்ணுவேன். கால் பண்ணிட்டு இந்த திஸ் நான் இங்க வந்துட்டு திஸ் ஏஆர்ஜி அப்படின்னு போடுறேன். இந்த ஆர்குமெண்ட் வந்து நம்ம குடுக்குறோம். ஸோ இந்த திஸ்ன்றத குடுக்குறோம். ஸோ அப்புறம் வந்து நம்ம ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2 இந்த மாரி வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த திஸ் அப்படின்றது இருக்குல்ல, இந்த ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்றோம்ல, இது என்ன அப்படின்னா, இந்த இந்த ஃபங்ஷனுக்குள்ள இந்த இந்த ஒரு ஃபங்ஷனுக்குள்ளார நடக்கிறது அப்படின்றது தான் வந்து இந்த திஸ் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது. நான் எக்ஸாம்பிள்ல காட்டும்போது உங்களுக்கு வந்து புரியும். நான் அந்த சின்டாக்ஸ வந்து கமெண்ட் மட்டும் பண்ணி வச்சுட்டு, அந்த எக்ஸாம்பிள்ல காட்டுறேன் நான் என்னன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2ன்றது நம்ம வந்து இண்டிவிஜுவலா வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன என்ன மாரி பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இதே வந்து நான் ஆர்குமெண்ட்ல வந்து ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2ல வந்து நான் வந்து பாஸ் பண்ணலாம். சரி ஓகே. இத வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். அப்பதான் வந்துட்டு கால்னா என்னன்றது புரியும். அப்புறம் அப்ளைனா என்ன, அப்புறம் பைண்ட்னா என்னன்னு பார்ப்போம். இது 3த்தையுமே புரியும்போது உங்களுக்கு வந்து லாஸ்ட்ல வந்து ஏன் யூஸ் பண்றோம்ன்றது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிரும். சரி ஓகே. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சின்டாக்ஸ கமெண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் வந்து எழுதுறேன். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்சனா இருக்க போகுது. ஸோ பெர்சனுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ஸோ ஏதோ ஒண்ணு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். ஸோ ஓகே. இதுலயே வர எக்ஸாம்பிளே நம்ம வந்து அப்படியே வந்து எடுத்துடலாம். ஸோ லாஸ்ட் நேம் வந்து டோ. ஸோ இந்த இடத்துல கன்ஃபியூசிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என் பேரே கூட போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வந்து அஸ்வின். ஸோ லாஸ்ட் நேம் வந்து கோடர் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் நேம் டாட் கால் வந்து போடணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து சின்டாக்ஸ் வந்து வச்சுப்போம். அப்புறம் வந்து என்னோட இந்த திஸ் ஆர்க் அதாவது வந்து நம்ம எதுலேருந்து வந்து கடன் வாங்க போறோம், ஸோ பாரோ பண்ண போறோம் அப்படின்றது தான். நான் வந்து இந்த பர்சன்ல இருந்து தான் பாரோ பண்ண போறேன். அப்புறம் ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2 இதெல்லாம் நீங்க வந்து ஜஸ்ட் வந்து இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் என்னன்றத வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபங்க்ஷனு என்ன ஃபங்க்ஷனா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீட்ன்றது ஃபங்க்ஷன் தான் இருக்க போகுது. ஸோ இந்த கிரீட்ல வந்துட்டு நான் ஜஸ்ட் வந்து இந்த பர்சனை வந்து பாஸ் பண்ணாம கிரீட்டிங் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போட்டுறேன். ஸோ இந்த கிரீட்டிங்ன்றது என்ன அப்படின்னா, என்ன வார்த்தையை வந்து கொடுக்க போறேன் அப்படின்றதுல தான் வந்து இருக்கு. ஸோ ஓகே. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு கன்சோல் லாக் மட்டும் வந்து போடுறேன். ஸோ இந்த கன்சோல் லாக்ல வெறும் கிரீட்டிங்னு போடாம நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பேக்டிக்ஸ போட்டு அந்த ஸ்ட்ரிங் என்கேப்சுலேஷன் வந்து நான் வந்து இது பண்றேன். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கிரீட்டிங் வந்து இருக்க போது, அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நேமு, அப்புறம் வந்து லாஸ்ட் நேமு. ஸோ இத வந்து நான் போட்டுறேன். இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த திஸ் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திஸ் கீவேர்ட வந்து போடணும். திஸ் கீவேர்ட் என்ன அப்படின்னா, இதுக்குள்ள நடக்க போற விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்பதான் வந்து ஈஸியா வந்து புரியும். ஸோ இங்க வந்து பர்சன் கிடையாது. இந்த பர்சனுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ்ன்ற கீவேர்ட வந்து போடுறேன். ஸோ இந்த இடத்துலயும் பர்சன் கிடையாது. அதுக்கு பதிலா நான் வந்து திஸ்ன்ற கீவேர்ட வந்து போடுறேன். ஸோ ஏன் திஸ்ன்றது போடுறேன் அப்படின்னா, இது வந்து இதுக்குள்ளார நடக்க போற ஒரு விஷயம். சரி ஓகே. இது இங்கேருந்து நடக்க போற விஷயம். பட் அது எங்கேருந்து வரும்னு தெரியல அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃபங்ஷன் நேம் டாட் கால்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ ஃபங்ஷன் நேம் என்ன நம்ம வந்து கிரீட்ன்றத வந்து வச்சிருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஃபங்ஷன்றது இருக்கு. அதோட நேம் என்ன அப்படின்னா கிரீட்.
ஸோ கிரீட்ன்றத வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு டாட்டு கால் மெத்தட வந்து நான் வந்து கால் பண்ணணும். இங்கேயே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ டாட் வச்சோம்னாலே நமக்கு வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். அப்ளை, பைண்ட், கால் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுல வந்து கால் மெத்தட வந்து சூஸ் பண்றேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா 2 வந்து பாஸ் பண்ண போறேன். ஸோ அது என்ன அப்படின்னா திஸ் ஆர்குமென்ட் இன்னொன்னு வந்து இந்த இது என்னென்ன வேணுமோ நம்ம அத வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெர்சன் ஆப்ஜெக்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து தள்ளி விடுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த திஸ்ன்றது கீவர்ட். நான் இது சொன்னேன்ல, இதுக்குள்ளார நம்ம கடன் வாங்க போறோம். அது வந்து இதுக்குள்ளார இருந்து இருக்க போகுது. ஸோ இந்த பெர்சன்றது என்ன? ஸோ பெர்சன்னா இது. இதுக்குள்ளார ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். இதுதான் நான் வந்து இங்க வந்து போட்டிருப்பேன் திஸ்ன்றது. திஸ் டாட் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னா எனக்கு அஸ்வின்னு காட்டும். ஸோ திஸ் டாட் லாஸ்ட் நேம் அப்படின்னா எனக்கு வந்து கோடர் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னல, இண்டிவிஜுவலா வந்து பாஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு வேணுமோ நீங்க வந்து பாஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல 1 தான் வந்து பாஸ் பண்ண போறேன். நான் வந்து ஜஸ்ட் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி வந்து குடுத்துடுறேன். ஸோ இப்ப என்ன நடக்குது அப்படின்றத வந்து யுஐல போய் பார்த்துடலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து இன்ஸ்பெக்ட் பண்றேன். இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இத வந்து சைடுல வேணா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். பெட்டரா வந்து இருக்கும். ஸோ இத வந்து சைடுல இந்த சைடுல வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கன்சோல வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் வந்து பண்றேன். ஸோ பண்ணிட்டேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ஹலோ அஸ்வின் கோடர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இத தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த திஸ்ன்ற கீவேர்ட் வந்து அந்த நம்ம கடன் வாங்குற அந்த எண்ணத்துலேருந்து கடன் வாங்குறோமோ, அதுக்குள்ளார இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு எடுத்துட்டு வந்து குடுக்கும். ஸோ இதுதான் வந்து கால் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை. ஸோ இத வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். இங்க வந்து போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அப்ளைனா என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அப்ளை மெத்தடுன்றது அப்படியே வந்து கால் மெத்தட் மாதிரி தான். பட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்குமெண்ட்ஸ் வந்து இங்க பாஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்றோம்ல. இண்டிவிஜுவலா வந்து ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2 அப்படின்னு பாஸ் பண்றோம்ல. அதுக்கு பதிலா நான் எப்படி பாஸ் பண்ணுவேன் அப்படின்னா, அரேவா வந்து பாஸ் பண்ணுவேன். ஸோ அத வந்து எப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து சின்டாக்ஸ் எழுதிடுறேன். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து புரியும். ஜஸ்ட் வந்து இத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கால்க்கு பதிலா வந்து அப்ளைன்றத வந்து குடுக்குறேன். ஸோ நம்ம என்ன ஃபங்ஷன் நேமோ அது டாட் அப்ளை. இதுல வந்து அதே மாதிரி தான் அந்த திஸ் ஆர்குமெண்ட் வந்து அந்த திஸ் கீவேர்ட வந்து நம்ம வந்து அந்த அந்த ஃபங்ஷனுக்குள்ளார இருக்கிறத வந்து எடுக்க போறேன். இந்த இடத்துல இண்டிவிஜுவலா பாஸ் பண்றதுக்கு பதிலா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அரேவா வந்து பாஸ் பண்ணுவேன். ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2வா வந்து அரேவா வந்து பாஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து அவ்வளவுதானன்னு கிடையாது. எவ்வளவு வேணா நம்ம வந்து குடுத்துக்கலாம். அண்ட் சோ ஆன். ஸோ அது வந்து குடுத்தாச்சு. ஸோ ஓகே. இப்ப இதுலயே வந்து நான் எப்படி வந்து அத பாஸ் பண்றது அப்படின்றத வச்சு பார்த்தரலாம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து இத மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கிரீட்டிங் அதுக்கு பதிலா வந்து நான் இன்னொன்னு வந்து என்ன ஆர்குமெண்ட் வந்து என்ன பாஸ் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வந்து பங்க்சுவேஷன் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ பங்க்சுவேஷன் என்ன குடுக்கணும்? எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் குடுக்க போறேன். அவ்வளவுதான் இதுல உள்ள விஷயம். ஸோ இது வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த கிரீட்டிங் இருக்க போது, திஸ் டாட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. ஒண்ணே ஒண்ணு மட்டும் என்ன வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண போகுது அப்படின்னா, அந்த பங்க்சுவேஷன் வந்து ஆட் பண்ண போகுது. ஸோ ஓகே. இத வந்து குடுத்தாச்சு. இந்த இடத்துல நான் வந்து அரேவா தான் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதுதான் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். இப்ப நம்ம வந்து கிரீட் டாட் அப்ளை வந்து இந்த இடத்துல குடுக்கணும். ஸோ அப்ளை பண்ணும்போது சேம் கால் மாரியே தான். அதே விஷயங்கள் தான் நடக்கும். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து அரேவா வந்து பாஸ் பண்ணணும். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து எக்ஸ்கிளமேஷன் மார்க் வந்து குடுத்துக்கிறேன். இங்க ஒரே டெக்ஸ்ட் இருக்கிறது பதிலா ஹாய் அப்படின்ற மாரி வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்ப என்ன நடக்குது அப்படின்றத வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தரலாம். ஹாய் அஸ்வின் கோடர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுல. ஸோ இத தான் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் அப்ளைன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைண்ட்னா என்ன அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஜஸ்ட் நான் இங்க வந்து எழுதிக்கிறேன். ஸோ பைண்ட்னா என்ன அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த பைண்ட் மெத்தட்ன்றது வேற ஒண்ணுமே இல்ல. ஆனா இந்த கால் அப்ளைவ தாண்டி இது வந்து ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து ஒரு ஃபங்ஷன வந்து ரிட்டர்ன் பண்ணும். நம்ம உடனே வந்து அத எக்ஸிக்யூட்டும் வந்து பண்ண முடியாது. ஸோ இது வந்து இப்ப நான் சொல்லும்போது கன்ஃப்யூசிங்கா இருக்குல்ல. ஸோ நான் எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அதோட சின்டாக்ஸ் என்னன்றத எழுதிருவோம். அப்புறம் நான் எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு வந்து இன்னுமே ஈஸியா வந்து புரியும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஎஸ் கோட வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கால் அப்ளைக்கு அதே மாரி வந்துட்டு ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்றேன். ஸோ காப்பி பேஸ்ட் வந்து இங்க பண்றேன். ஸோ பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பைண்டுன்றத குடுக்குறேன். பட் இங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கான்ஸ்ட் பவுண்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி திஸ் ஆர்குமெண்ட் இது வந்து அரேவா பாஸ் பண்ணோம்னா இண்டிவிஜுவலா நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு வேணா வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கால் மெத்தட் மாதிரியே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். பட் ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கால்ல வந்து உடனே வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். உடனே வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். பட் இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளால வந்து ஒரு புது ஃபங்க்ஷனை தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். உடனே அது வந்து எக்ஸிக்யூட்டும் வந்து ஆகாது. இப்போ நான் இந்த இடத்துல வந்து அப்ளைன்னு போட்டு சொல்றேன், கால்னு போட்டு சொல்றேன். இதே மாதிரி நான் இந்த இடத்துல பைண்டுன்னு போட்டு நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா, அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. உடனே வந்து கால் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இதே வந்து பங்க்சுவேஷன் வந்து எடுத்துடுறேன். ஸோ அதுக்கு பதிலா வந்துட்டு
இதையுமே ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா நான் எக்ஸாம்பிள் காட்டும்போது நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஒரே இதுதான் இருக்கு அப்படின்றது மாதிரி வந்துடக்கூடாதுன்றதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் நான் வந்து மாத்திட்டே இருக்கேன். ஸோ இந்த என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிரீட் டாட் பைண்ட வந்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்க வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இத வந்து நம்ம இதுவா வந்து பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்குமென்ட் வந்து இண்டிவிஜுவலா பாஸ் பண்ணிக்கலாம். கால் மெத்தட்ல எப்படி பண்ணுமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து வெல்கம் அப்படின்றத போட்டுறேன். ஸோ இப்ப ஏதாவது நடக்குதா அப்படின்றத வந்து நம்ம யூஐல போய் பார்த்துடலாம். என்ன நடக்குது அப்படின்றத. ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். எதுவுமே வந்து எனக்கு காட்டவே இல்ல. ஸோ நான் இத தான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபங்ஷன வந்து அது வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஒரு புதுசா ஒரு ஃபங்ஷன வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அத நான் வந்து அப்புறமா தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்ளை, கால் இதுலலாம் பார்த்தோம் அப்படின்னா உடனே உடனே வந்து நடந்துரும். இதுல வந்து அப்படி நடக்காது. ஸோ நான் இத வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து கான்ஸ்ட் பவுண்ட் கிரீட் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னா, நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபங்ஷன வந்து கால் பண்ணி விடலாம். சாரி. இந்த இடத்துல வந்து அந்த ஃபங்ஷன வந்து நான் வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ கால் பண்ணிட்டு இப்ப நான் போய் ரெஃப்ரெஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்த்தரலாம். ஸோ வெல்கம் அஸ்வின் கோடர் அப்படின்றது நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இத தான் வந்து சொல்லியிருந்தேன் பைண்ட்ன்றது. இந்த கீ டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த இடத்துல வந்துட்டு எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னென்ன நடக்கும் அப்படின்னா, கால்ல வந்து அ உடனே வந்து ஃபங்ஷன வந்து இன்வோக் ஆயிரும். உடனே கால் ஆயிடும். அதே மாரி அப்ளைலயும் உடனே வந்து கால் ஆயிரும். பட் பைண்ட்ல மட்டும் என்ன நடக்கும்? எக்ஸிகியூஷன் வச்சுக்கிறேன். ஸோ பைண்ட்ல மட்டும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது ஃபங்ஷன வந்து அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதே மாரி வந்துட்டு உடனே வந்து அது வந்து இன்வோக் பண்ண முடியாது. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்குமென்ட்ஸ். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் வந்து நான் இதுல கால்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இண்டிவிஜுவலா நான் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். இதே மாரி அப்ளைல பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து அரேவா வந்து பாஸ் பண்ணணும். நம்ம இங்க வந்து பார்த்திருந்தோம். இதோட சின்டாக்ஸ்ல வந்து பார்த்திருந்தோம். கால்ல வந்து நான் வந்து இண்டிவிஜுவலா வந்து ஆர்குமெண்ட்ட பாஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து அப்ளைல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அரேவா பாஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து இதுல பைண்ட்ல வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து இண்டிவிஜுவலா வந்து பண்ணலாம். பட் அது ஆனா லேட்டரா தான் வந்து நம்மளால வந்து அத கால் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ இந்த யூஸ் கேஸ்ன்னு நெக்ஸ்ட் வந்து இருக்குல்ல. ஸோ இது வந்து யூஸ் கேஸ் வந்து என்ன அப்படின்றதையும் வந்து பார்த்தரலாம். ஸோ இந்த யூஸ் கேஸ் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து கால்ல வந்து உடனே வந்து இன்வோக் ஆயிரும். அதனால நான் வந்து அதுவும் அதோட ஆர்குமெண்ட்ஸ வச்சே, அதே மாரி தான் அப்ளைலயும் உடனே வந்து இன்வோக் ஆயிரும். அதோட ஆர்குமெண்ட்ஸ் வச்சு. பட் அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அரேவா வந்து இருக்கும். பட் பைண்ட்ல என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ரீயூசபிள் ஃபங்ஷன். அதாவது வந்து எப்படின்னா, நான் வந்து இந்த இத வச்சுக்கலாம். பட் என்ன வேணா நான் அந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அது ஆனா உடனே நடக்காது. ஸோ அதனால வந்துட்டு இது வந்து ரீயூஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த யூஸ் கேஸ்ன்னு சொல்லும்போது, ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மத்த இதுலேருந்து கடன் வாங்குறோம்ல. ஸோ இந்த எக்ஸாம்பிள்லயே வந்து பார்த்துடலாம் நம்ம. ஸோ இந்த கால் மெத்தட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மத்த ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து வந்து இது வாங்கி பண்ணுவோம் நம்ம. பட் ஆனா வந்து அது உடனே வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். அதோட இண்டிவிஜுவல் ஆர்குமெண்ட்ஸ வந்து நம்ம பாஸ் பண்ணும்போது. அதே மாரி அப்ளைல என்ன அப்படின்னா, எனக்கு இதே மாரி வந்துட்டு வே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளைக்கு வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த மேத்தமேட்டிக்கல் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ மேக்ஸு, மின்னு இந்த மாரி வந்து நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திருப்போம். ஸோ இத வந்து யூஸ் பண்ணும்போது இன்னுமே வந்து நமக்கு வந்து பெட்டரா வந்து கிடைக்கும். அத நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இங்கேயே வந்துட்டு கான்ஸ்ட் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டூ சும்மா வந்து 1, 2, 3, 4, 5 இந்த மாரி வந்து ஒரு 9 வரைக்கும் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் மேக்ஸ் நம்பர் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதுல வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத் ஃபங்ஷன் இருக்கு. அதுலேருந்து நான் அந்த மேக்ஸ வந்து எடுக்கிறேன். ஸோ மேத் டாட் மேக்ஸ் இதுலேருந்து எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுல வந்து டாட் அப்ளைன்றத வந்து வைக்க போறேன். ஸோ இத தான் நம்ம வந்து பார்த்திருந்தோம். இந்த ஃபங்ஷன் நேமு இதுல வந்து நான் வந்து அப்ளை பண்றேன். ஸோ அப்ளைன்றது குடுத்தாச்சு. குடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நான் வந்து அந்த திஸ்ன்றது பாஸ் பண்ணணும்ல. ஸோ நான் அதுக்கு வந்து நல்ன்றத பாஸ் பண்ணிட்டு, 2வதா இருக்கிறதுக்கு வந்து நான் நம்பர்ஸ வந்து பாஸ் பண்ணி விடுறேன் ஆர்குமெண்ட்ஸ்ல. ஸோ இப்ப எனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா, கன்சோல் லாக்ல வந்துட்டு மேக்ஸ் நம்பர் அப்படின்னு போட்டோம்னா, எது வந்து மேக்ஸிமமான நம்பர் இருக்கோ, அது வந்து எனக்கு ஷோ ஆகும். இப்ப இதுலயே மேக்ஸிமமான நம்பர் என்ன அப்படின்னா 9 தான். ஸோ அந்த 9 வந்து எனக்கு வந்து ஷோ ஆகும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து யூஐல போய் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். எனக்கு வந்து 9ன்றது வந்து ஷோ ஆகுது. இந்த மாரி இந்த மேத்தமேட்டிக்கல் ஃபங்ஷன்ஸ் இந்த மாரி இடத்துலலாம் நான் வந்து இந்த அப்ளைன்றத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பைண்ட்ன்றது லாஸ்ட்டா வந்து சொன்ன மாரி தான். ஒரு புது ஃபங்ஷன வந்து குடுக்கும். அத நான் வந்து லேட்டா வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்டின்னா, அந்த மாரி இடத்துல வந்து எனக்கு வந்து பைண்ட் வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். இது எங்க யூஸ் ஆகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் இல்லன்னா வந்து ஒரு எக்ஸிக்யூஷன வந்து டிலே பண்றது. அதாவது நம்ம அந்த செட் டைம் அவுட்லாம் வந்து பார்த்திருப்போம். அந்த மாரி இடத்துலலாம் இது வந்து எனக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ அதையுமே வந்து எப்படி அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் வந்துட்டு
கான்ஸ்ட் யூசர் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த யூசரோட நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அஸ்வின் அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுத போறோம். ஸோ ஃபங்க்ஷனு ஷோ நேம் அப்படின்ற மாதிரி இல்லை ஷோ யூசர் எப்படி வேணா நீங்க வந்து வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து ஷோ நேம் அப்படின்ற மாதிரி வந்து வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கன்சோல் லாக் வந்து போடுறேன். இந்த கன்சோல் லாக்ல என்னோட இந்த திஸ் கீவேர்ட் எடுத்துக்கிறேன். ஸோ திஸ்ன்றது அதுக்குள்ளார நடக்க போற விஷயம். டாட் நேமை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த நேம் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து தான் வந்து வருது. இது வந்து லேட்டரா நான் போடும் போது வந்து உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல வந்து ஷோ நேம்ன்றதை நான் வந்து கால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். பைண்டுன்றது வந்து நம்ம ஒரு இதுல வச்சுதான் நம்மளால எடுக்க முடியும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுண்டு ஷோ நேம் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து போடுறோம். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஃபங்க்ஷன் நேமு. அப்புறம் வந்து பைண்டுன்ற மெத்தடை வந்து கால் பண்றேன். கால் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து தான் வந்து நம்ம வாங்க போறோம். ஸோ நான் அந்த யூசர்ன்றத வந்து இதுல வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ பாஸ் பண்ணிட்டு இந்த ஆர்குமெண்ட்ஸ் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இதை வந்து நீங்க பாஸ் பண்ணலாம், பாஸ் பண்ணாமலும் வந்து இருக்கலாம். ஸோ இந்த திஸ்ன்ற கீவேர்டுக்கு வந்து இப்போ வந்து அர்த்தம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் உள்ளார இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த திஸ்ன்றது. ஸோ இது வந்து முடிஞ்சுச்சு. அப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து செட் டைம் மோட்ல வந்து இதை ஃபர்ஸ்ட் நான் கால் பண்ணும்ல. ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிலேட் ஃபங்க்ஷன்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல பைண்டுன்றது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பவுண்ட் ஷோ நேம் ஒரு 1 செகண்ட் டிலே வந்து குடுக்குறேன். ஸோ இது வந்து நம்ம 1 செகண்ட்ன்றது இங்க மில்லி செகண்ட்ஸ்ல தான் வந்து நம்ம குடுக்கணும். ஸோ அத நான் வந்து குடுத்துடுறேன். ஸோ நான் இங்க போயிட்டு நான் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன் அப்படின்னா என்ன நடக்கும்ன்றத மட்டும் பாருங்க. ஸோ ஒரு செகண்ட் டிலே கழிச்சு எனக்கு வந்து அந்த அஸ்வின்றது வந்து வரும். இதுதான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அந்த பைண்டுன்றது இந்த மாரி டிலே ஆகுறதுக்கு அந்த மாரி இடத்துல வந்து யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ இத வந்து எங்க எப்ப யூஸ் பண்றோம்ன்றதுல தான் வந்து இருக்கு. கண்டிப்பா இந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல வந்து கால் அப்ளை பைண்ட்னா என்னன்றத கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து நல்லாவே ஆன்சர் பண்ணலாம். பெட்டரான சான்ஸ் இருக்கு அவங்க உங்கள வந்து செலக்ட் பண்றதுக்கும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.